ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா கிளம்புற அதே டைம்ல கரெக்டா நம்ம கிறிஸ் பைக்கோட வந்து நிக்கிறாப்ல. சூர்யா வந்து இல்ல இல்ல மகா பைக்லலாம் வரமாட்டா. அவ என் கூட கார்லயே வருவா. அவளுக்கு பைக்ல வர்றதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகா இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் காலையிலேயே பைக்ல தானே வந்தேன். எனக்கு பைக்ல போகத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்ப நானும் பைக்ல வரேன் அப்படின்னு சூர்யா சொல்ல, எப்படி 3 பேரு போக முடியும்? அப்படின்னு கேட்க, "கிறிஸ் வேணும்னா என் கார எடுத்துக்கிட்டு வரட்டும். நம்ம 2 பேரும் பைக்ல போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாவே நம்ம சூர்யா போறாப்ல. ஆனா, இந்த முறை வந்து நான் தான் பைக் ஓட்டுவேன் அப்படின்னு மகா வாண்டடா ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு, சூர்யாவ பின்னாடி உட்கார வச்சு பைக்க ஓட்டிக்கிட்டு வராங்க. கொஞ்ச தூரம் வந்த உடனே நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு மகா சூர்யா கிட்ட குடுத்துட்டு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. வர்ற வழியில வேறயா நம்ம கிறிஸ் கார போட்டுக்கிட்டு நம்ம மகாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குச்சி மிட்டாயெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, வர்ற பைக்க மறைச்சு, குடிச்சு, குடுத்து மகாவ சர்ப்ரைஸ் பண்றாப்ல. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு பயங்கர வெறுப்பாயிக்கிட்டே இருக்கு. இங்க வீட்டுக்கு வந்தாலும் வந்து கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் மேஜிக் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரோட தலையிலயும் வந்து மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி, மேஜிக் பண்ணி உங்களுக்கு புடிச்சது என்னான்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க தலைக்கு பின்னாடி போயிட்டு மேஜிக் பண்றேன்னு எடுக்குறாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. அதுல சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கும் பொழுது பாதுஷா வருது. இதே மாதிரி தான் மனசுக்குள்ள பிடிச்சிருந்தாலும் அத வெளியில பிடிக்காத மாதிரி காட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஸோ இனி எபிசோடு ஃபுல்லா இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.